உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, விருச்சக ராசிக்கு சனி பகவான் 5ல் இருக்கார். பஞ்சம சனியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசிக்கு பஞ்சம சனியால் இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் நீங்குமா? ஏன்னா அந்த 5ல் சனி நின்னாலே குறிப்பாக அப்பா அம்மா குடும்ப ரீதியில் மருத்துவ செலவுகளும் தேவையற்ற விபத்துகளும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும், அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா குறிப்பாக நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த இடத்துல பிரச்சனை உருவாயிடும். சம்மந்தமே இல்லாமல் நம்ம நல்லதை சொல்லுவோம், ஆனால் அது அப்படியே நமக்கு ஆப்போசிட்டாக போய் இதனால் நிறைய சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. அதுலேயும் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தும். ஏன்னா 5ன்றது டீப் திங்கிங் ப்ளஸ் டீப், அதாவது நம்மளுடைய ஆழ்ந்த சிந்தனைகள் சார்ந்த இடம். எல்லாத்த விட வாழக்கூடிய வாழ்க்கையே பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைகள் ரீதியில் நீங்கள் எந்த லெவலுக்கு ஃபோக்கஸை கொடுக்குறீங்களோ அந்த லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளும் அவங்க நல்ல எதிர்காலமும் அவங்களுக்கு இருந்தாலும், இந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு குடைச்சல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத தேர்ட் பர்சனால், அவங்களது செயற்கை சிநேகிதங்களால் அவங்க மைண்டு டைவெர்ட் ஆகிற மாதிரியும், இதனால் உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அவங்க ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமை, இந்த முடிவால் எங்கே நம்ம பிள்ளை நம்மளை விட்டு விலகிடுமோ அப்படின்ற ஒரு குழப்பம் ஆட்டோமேட்டிக்காகவே உருவாயிடும். இது எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடிய பவர் அந்த 5ல் இருக்கக்கூடிய சனிக்கு இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா, ரொம்ப நாள் ஆசை, அந்த ஆசைகள் சார்ந்த விதத்தில் பிரேக் பண்ணும். இவங்கள தான் நம்ம திருமணம் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அந்த திருமணத்தை அதை பிரேக் பண்ணும். அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை அதை பிளாக் பண்ணும். அந்த பவர் அந்த இடத்துல இருக்குது. அதுலேயும் தாண்டி இன்னும் பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இதுதான் லட்சியம்னு நம்ம நினைப்போம். என்ன, சிலருக்கு ப்ரமோஷன் கிடைச்சா நம்ம இந்த நேரத்தில் பெரிய நமக்கு, ஏன்னா நாம் எத்தனை நாளாக உண்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக நேர்மையாக உழைச்சோமே. ஏன்னா விருச்சிக ராசினா சொல்ல வேண்டியது இல்லை, அது உங்ககிட்ட எப்போவுமே அது நிரந்தரமாக இருக்கும். அப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்கு நாம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோமே, நமக்குரிய அந்த வாய்ப்புகள் வந்த மாதிரி அப்படியே அது வேறு மாதிரி போயிடுச்சேன்ற ஒரு வருத்தத்தை உண்டாக்குற பவர் இதுக்கு உண்டு. அதுலேயும் கன்ஃபார்மாக இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை நம்ம டீப்பாக பார்க்கணும். இங்கே நம்ம யார் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பும் பாசமும் நேசமும் வைக்கிறோமோ, சடனாக பார்த்தா அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை கூட உருவாயிடும். இது எல்லாத்தையும் இந்த சனி இன்னைக்கு அங்கே வந்தாரோ அப்போருந்து இதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று இழந்த மாதிரியும், மனசில் ஒரு படப்படப்பு. அந்த படப்படப்பட்டு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவோம். நம்மளுடைய வேலை, நம்மளுடைய செயல்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வேலையை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒன்று இழந்த மாதிரியும், ஏதோ மனசு ஒரு நிறைவு கிடைக்காத மாதிரியும், நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு படபடப்பு, ஒரு தேவையில்லாத ஒரு பயம், இனம் புரியாத ஒரு வேதனை, இது எல்லாத்தையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இது எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா, அந்த 5ஆம் பாவத்தில் இருந்த அந்த சனியினுடைய தாக்கம் உங்களுடைய லைஃப்பை டோட்டலாகவே வேறு லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த வாய்ப்புகளை தடை பண்ணக்கூடிய பவர் அதற்கு உண்டு. அப்போது அந்த சனி நமக்கு இவ்வளோ பாதிப்பை தரக்கூடியவர். அந்த தாக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வந்தால் பரவாயில்லையே, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடுகள் செய்யலாமா, நம்ம என்ன செய்தால் இதிலிருந்து நிமோஷனங்கள் கிடைக்கும்னு நினச்சவங்களுக்கு இப்போது ஒரு அருமையான ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும், அந்த தெய்வ பார்வையே உங்களுக்கு நேரடியாக விழுந்தால் உங்கள் மேலே எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு இந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சனி வக்ர நிலைக்கு ஆளாக போகிறார். வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம் இதை. இந்த வக்ர பயிற்சி எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து மீண்டும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே இது கண்டினியூவாக 137 நாட்கள் நீடிக்க போகுது. இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கேப் கடவுள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். சரியாக பயன்படுத்தினால் முடியாத காரியத்தை கூட முடிச்சு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். தீராத
கடன் சுமைகளில் பாதிக்கப்பட்டு இப்படி தான் வாழணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், கொடுத்த பணத்தை இந்த டயத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி செயல்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னன்னே தெரியல. நான் எந்த அளவுக்கு நேர்மையாக, எந்த அளவுக்கு உண்மையாக, எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தனோ அந்த பர்ஃபெக்ட் எங்கே தடமாறி போயிடுமோ, நம்மளால் பண்ண முடியாதோ, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள, ஒரு அச்சம் உங்களுக்குள்ள உருவாகி இருந்திருக்கும். அந்த அச்சத்துக்கு, அந்த பயத்துக்கு, அந்த பாதிப்புகளுக்கு ஒரு ரீஎன்ட்ரி, ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி மிகச்சிறந்த மேன்மைகளை உண்டாக போகுதுன்றது தான் இந்த இடத்துல உண்மையான ஒரு விஷயம். இது ஃபஸ்ட் எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள் எங்கே அடிக்கும்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களை நிறைய நாம் எஸ்டிமேட்டுகளோட இந்த இடத்துல சாதிக்கணும் நம்ம நினச்சோமே, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த இடத்துல கடைசியில் பார்த்தா நம்ம இவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோமே, நம்ம போட்ட இந்த பெரிய லெவலில் இந்த ப்ராஜெக்ட் டாப் லெவலில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற எதிர்பார்ப்புகளை, கனவுகளை நினைவாக்கக்கூடிய ஒரு காலம். ஏன் வெளிநாட்டை பற்றி சடனாக நான் பேசுகிறேன் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா காலப்புருஷனுக்கு 8ஆம் வீடு தான் இந்த விருச்சகம். 8ஆம் வீடுன்றது தொலைதூர ரீதியில் இருக்கக்கூடியவங்க. உங்களது வாழ்க்கை கடல் கடந்து இருக்கக்கூடியதுன்னா அந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன் இது விருச்சிகத்துக்கு சனியால் ஏன் இது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலப்புருஷனுக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா கணக்கெடுத்துல மேஷத்துக்கு 12ஆம் பாவத்தில் தான் இந்த சனி பகவான் இருக்கார். அப்போது அங்கேயும் 12, இங்கேயும் 8. அந்த வக்ரம் அடைஞ்ச சனி பகவானது பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் டைரெக்டாக விழுது. அப்போ தனம், செல்வம், செல்வாக்கு பெருக போகுது. பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. இது தனம், செல்வாக்கு ரீதியில் மட்டும்தான் பெருக போகுதா? குடும்பம் மட்டும்தான் வளர்ச்சி அடைவதுன்னு குடும்பஸ்தானம் இல்லையா, அது மட்டும் தான் வளர்ச்சியாக போகுதா? ஏன் நம்மளுடைய வாக்கு பலம், என்னது வாக்கு சம்மந்தப்பட்ட இடம் இல்லையா, இது மட்டும்தான் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகுதானா? இல்லை. இதோட உங்களுக்கு லாபஸ்தானத்திலையும் சனி பார்வை 180 டிகிரியில் கன்னியில் விழுது. உங்களுக்கு தனஸ்தானத்திலையும் 10ஆம் பார்வையாக விழுது. அதே நேரத்தில் 7ஆம் பாவத்திலையும் 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பார்வை விழுது. அப்போது இந்த இடம் எல்லாமே பிரகாசம் அடைய போகுது வக்ரத்தினால். அப்போது அடையும் பொழுது அவர் பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்திற்குரிய காலமாக இது மாற்றக்கூடிய ஒரு கால அமைப்பை இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, விருச்சிக ராசிக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். அவங்க கல்வி ரீதியில் ரொம்ப டல்லாக இருக்காங்கன்னா அதுவும் கிளாரிட்டி கிடைச்சிடும். அருமையான பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஒரு நல்ல அவங்கக்கிட்ட ஒழுக்கம், கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல அறிவும் அழகும் எல்லாம் இருந்தும் கூட அவங்களுக்கு உண்டான திருமண வாழ்க்கை சடனாக கிளிக் ஆகலையே அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த குழப்பத்துக்கு இப்போ அவங்களுக்கு வாழ்க்கை ரீதியில் ஒரு அருமையான அமைப்புகள் உண்டாக போகுது, உருவாக்க போகுது. உங்கள் மனசு நிறைவடைய போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் உண்டான முயற்சிகளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. எந்த ஒரு சில வாய்ப்புகள் வந்தாலும் அது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் கிளிக் ஆகிடும். அதே நேரத்தில் பிள்ளைகள் அவங்க ஏதோ ஒரு முடிவுகள் எடுத்து அதனால் பாதிப்புகளை சந்தித்த பெற்றோர்களுக்கு அவங்க மீண்டும் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கும் தேர்ட் பர்சன், 3வது நபர்களால் நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகிறீங்க. நீங்கள் பதிலடி கொடுக்க போகிறீங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. பிள்ளைகள் உண்மையை உணர போகிறாங்க. உங்களுடைய அன்பு பாசத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைவுகள் அவங்களுக்கு உருவாகும். அதில் மாற்றம் இல்லை. அதே சமயம் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகளும் சரி, தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி அவங்களுக்கு இப்போது கை கொடுக்க போகுது. இதனால் பெற்றோர்கள் பெற்றவங்க, ஏன்னா எல்லாம் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே நிறைய கஷ்டங்களை நம்ம சந்தித்தோம். பிள்ளைகள் கரெக்டாக தலையெடுக்கும்போது நம்ம படுற கஷ்டத்துக்கு அவங்க கரெக்டாக கை கொடுப்பாங்கன்னு நினச்சி எதிர்பார்த்தவங்களுக்கு என்னன்னே தெரியல. அவங்களுக்கும் எதுவும் செட் ஆகலை. நாம் மட்டுமே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. கஷ்டப்பட்டாலும் இந்த கடன் சுமைகளும் பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்குதே. இந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பிள்ளைகள் ரீதியில் ஒரு ஆதரவு கிடைக்குமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ அவங்க பெரிய லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க. இதனால் மிகச்சிறந்த மேன்மைகள் குடும்பம்
அடைய போகுது. ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்தவரையிலையும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உடல் உபாதைகள் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பேக் பெயின், இந்த நெக் சம்மந்தப்பட்டது, ஷோல்டர், இதெல்லாம் இந்த ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியிலெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இடது கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் சந்திச்சவங்களும் இருப்பீங்க. அப்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகி வெளியில் வர போகிறீங்க. அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளிலிருந்து நீங்கள் அழகாக ஆட்டோமேட்டிக்காகவே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் நீண்ட நாளாக தடைப்பட்டு இருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு கைகூடி வரும். மூவ் பண்ணுங்க. 100% வெற்றியான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க, அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க. அது 100% சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.